இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். என்னாச்சு? எல்லாரும் ஏன் திடீர்னு இரும்புறீங்க? ஏய், இது யாரு? இந்த வெயில்ல முகத்தை மூடிட்டு வரான்னு பாக்குறியா? இவ நம்ம பக்கத்து தெருவில் இருக்க பன்சல் சாருடைய மருமக பூர்வா. இந்த கொளுத்துற வெயில்ல ஸ்கின் அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு எப்பவுமே முகத்தை மூடிக்கிட்டு தான் வெளியவே வருவா. அட ஆமா, நான் இவளோட முகத்தை பார்த்திருக்கேன். எவ்வளவுதான் வெயில்ல மூடி மூடி சுத்தினாலும் இவ ஒண்ணு செக்க செவன்னு மாற போறதே இல்ல. உனக்கெல்லாம் பார்த்து ஓட்ட தெரியாதா? இதெல்லாம் என்னது? உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், வெளியே போகும்போது முகத்தை துப்பட்டாவால மூடிட்டு போன்னு. அது என்னன்னா, நான் முகத்தை துப்பட்டாவால மூடி இருந்தேன். ஆனா வழியில பைக்காரன் ஒருத்த முகத்துல சேர்த்து அடிச்சுட்டு போயிட்டான். அதான் துப்பட்டாவை நான் கழட்டிட்டேன். சும்மா பொய்யெல்லாம் பேசாத. போன ஜென்மத்துல என் பையன் என்ன பாவம் பண்ணானோ தெரியல, உன்ன மாதிரி கருப்பா இருக்க பொண்ணு அவனுக்கு கிடைச்சிருக்கா. அது சரி, இப்பதான் என் மேல உங்களுக்கு அக்கறை வருதா? அப்ப ஏன் ஒரு வார்த்தை கேட்கல? எதையுமே சொல்லாம இவளை ஏன் தலையில கட்டி வச்சிட்டீங்க? என் பெரிய அண்ணன் தான் இந்த பெரிய தப்பை பண்ணான். அவருக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை. உன் ஜாதகம் யார் கூடயும் ஒத்து போகல, இவன் கூட ஒத்து போச்சு. ஒத்து போனதுனால அவனும் நேரத்தை பார்க்காம இந்த பொண்ணை உனக்கு கட்டி வச்சுட்டான். உனக்கு இவளை கட்டி வச்சுட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. இந்த தரித்திரம் பிடிச்சது நம்ம வீட்டுல வந்து உட்காந்துருக்கு. எக்ஸாக்ட்லி. சொசைட்டில நம்மளோட மானம் போகும்னு பெரியப்பா கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இவளோட கலரை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க. போதும், திரும்ப திரும்ப அதே பேச்சு. எப்பயாவது என் புருஷனை திட்டுறீங்க, இல்லனா இவளை குத்தி பேசுறீங்க. ஓவரா பண்றீங்க. யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா உண்மையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது பூர்வா இந்த வீட்டு மருமக. அவளும் ஒரு நல்ல மருமகளா நடந்துக்கிறா. அதோட அவளோட நிறத்தை மாத்திக்கவும் முயற்சி பண்றா. ஆனா அவ எடுக்கிற முயற்சியில உங்க கண்ணுக்கு தெரியலையா? அவளோட நல்ல குணம் கண்ணுக்கு தெரியல. உங்களோட கண்ணுக்கு தெரியறதெல்லாம் அவளோட நிறம். அதானே? உங்க தப்ப ஒத்துக்காம எங்களுக்கு வந்து பாடம் எடுக்காதீங்க. என்ன, உங்களுக்கு ஒரு குழந்தையை பெத்து கொடுக்க முடியாம என் பொண்ணோட வாழ்க்கையில பாழாக்குனீங்க. என்ன நீங்க? வேண்டாம், இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. இன்னைக்கு ஈவினிங் நந்தினிய பொண்ணு பார்க்க வராங்கல்ல, சோ நிறைய வேலை இருக்கும். நாம உள்ள போய் வேலைகளை கவனிக்கலாம். என் பொண்ணோட கவலை உனக்கு வேண்டாம், புரியுதா? அவங்க வர்றதுக்கு முன்னாடி வீட்டை அலங்கரிச்சு வச்சிரு. டிஃபனுக்கு சமோசா, தயிர் வடை, அப்புறம் உப்மாவும் பண்ணிடு. சரி, நீ வாமா, நானும் வரேன். வாங்க. மம்மி, ஏற்கனவே அண்ணியோட கலரை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. இப்ப அமித்கோ இல்ல அவரோட ஃபேமிலிக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தா? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இவளை கல்யாணம் பண்ணி என் பையனோட வாழ்க்கை தான் பாழா போச்சு. ஆனா இவளால உன் வாழ்க்கையில பிரச்சனை வர்றதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். வாங்க. வணக்கம். வீடு கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வாங்க. உள்ள வாங்க வாங்க. ரோஹிணி மேடம், உங்க வீடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு.
உங்களை பாராட்டணும். ஏன்னா உங்க வீட்டு வேலைக்காரி கூட எங்களை வரவேற்கிறதுக்காக எவ்வளவு அழகா ரெடி ஆயிட்டு வந்து நிக்கிறா. இல்லங்க இவ வந்து அட இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என் வேலைக்காரி சமைக்கிறத சாப்பிட்டு பாருங்க, அசந்துருவீங்க. எல்லாருக்கும் டிஃபன் டீ கொண்டு வந்துரு. நான் இப்ப வரேன். அண்ணி, நீங்க தான் வீட்டுல பெரியவங்க, உட்காருங்க. வேலை செய்ய தான் வேலைக்காரி இருக்கால்ல, உட்காருங்க. உண்மைய சொல்லவா, இது எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான். சொல்ல போனா உங்க பொண்ணு நந்தினிய போட்டோல பார்த்த உடனே எங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதனால எங்களோட சார்பா இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறோம். உதித் சார், உங்க குடும்பத்தை விட சிறந்த குடும்பம், அதோட ரவி மாதிரி ஒரு மாப்பிள்ளை எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஆமா, எங்க சைடுல இருந்தும் நாங்க ஓகே சொல்லிடுறோம். அப்ப அடுத்த வாரமே நாம தாம்பூலத்தை மாத்திக்கலாமா? கண்டிப்பா. ஓகே சம்பந்தி, வாங்க ஸ்வீட் சாப்பிடலாம். அட இந்தாமா, இத வச்சுக்கோ. இங்க பாரு, இன்னைக்கு நாங்க ஒரு நல்ல விஷயத்த பேசி முடிச்சிருக்கோம். வச்சுக்கோ, வாங்கிக்கோமா. அறிவு கட்ட நாயே, என்ன நீ இப்படி பண்ணிட்ட? எவ்வளவு காஸ்ட்லியான சாரி தெரியுமா இதுல டீ ஊத்திருக்க? உன்ன மாதிரி வேலைக்காரிக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சிட்டா போதுமே, உங்க மூளை வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடுமா என்ன? வாய மூடுங்க. எங்க வீட்டு மருமக கிட்ட மரியாதை கொடுத்து பேசுங்க. அப்படியா? அப்போ இந்த வேலைக்காரி தான் உங்க வீட்டு மருமகளா? ஆமா, இவ இந்த வீட்டு மருமக, ஜெய்யோட மனைவி இவ. எவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க மறைக்க பார்த்திருக்கீங்க. வாப்பா ரவி, எந்த வீட்டுல இப்படி ஒரு மருமக இருக்காளோ அந்த வீட்டுல நாம பொண்ணு எடுக்கவே வேண்டாம். ப்ளீஸ் நீங்க போயிடாதீங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவ எப்படியோ வெளியில இருந்து வந்தவ தானே. என் பொண்ணு பால் மாதிரி வெண்மையா இருக்கா. பிறக்க போற குழந்தைங்களுக்கு இந்த பாதிப்பெல்லாம் இருக்காது. என்ன பேசுறீங்க நீங்க? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா ரெண்டு குடும்பத்தார் சம்மதத்தோட ஒண்ணு சேரும் போது கல்யாணம் நடக்கும். ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா? அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல ஏகப்பட்ட கெஸ்ட் வருவாங்க, எங்க சொந்தக்காரங்க வருவாங்க. அவங்க எல்லாம் உங்க மருமகளை பார்த்து இஷ்டத்துக்கு பேசுவாங்க. உங்களுக்காக நாங்க அதெல்லாம் தாங்கிக்கணுமா என்ன? இங்க பாருங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்போ என் மருமகளோட நேரத்துக்காக என் மகளை தண்டிக்காதீங்க. நீங்க என்ன கேட்டாலும் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டுல நாங்க சம்பந்தம் பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விலை இருக்கு. 10 லட்சம். என்ன நீங்க வரதட்சணை கேக்குறீங்களா? நீங்க நடுவுல பேசாதீங்க. இங்க பாருங்க, நாங்க ஒத்துக்கிறோம். சரி சரி, நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பணம் எனக்கு கேஷ்ல கிடைக்கணும். வா போலாம். என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? உங்களுக்கே நல்லாவே தெரியும் வரதட்சணை வாங்குறதும் குடுக்கறதும் குற்றம்னு. இன்னைக்கு நீங்க வாயை திறந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்களாலதான் இன்னைக்கு வரதட்சணையா இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. நான் காரணமா? இவளை பத்தி எதுக்காக அவங்க கிட்ட சொன்னதாலதான் இவ்வளவு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒருத்தி வீட்டுல இருக்கிறதுனால தான் அவங்க இந்த அளவுக்கு பணம் கேக்குறாங்க. உங்க புருஷனால என் பையனோட வாழ்க்கை பாழா போயிடுச்சு. இப்ப என் பொண்ணு வாழ்க்கையும் பாழாகிறத நான் விரும்ப மாட்டேன். அவளோட அப்பா அம்மா நாங்க தான். இவங்களுக்காக என்ன முடிவு எடுக்கணுமோ அதை நாங்க 2 பேருமே எடுத்துக்கிறோம். இது பனாரஸ் சாரி, பியூர் சில்க். இதோட வேலையெல்லாம் பாருங்க. தம்பி இது நல்லா இல்லப்பா, வேற எதையாவது காட்டு. இதோட பல்லுவ பாத்தியா? இந்த கலரை பாரு. பார்டர் அழகா இருக்குல்ல? இந்த கலர் நல்லா இருக்கு. ஆமா பார்டரும் நல்லா இருக்கு. இது நியூ சாஃப்டா ஸ்டைலா இருக்குல்ல? இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்குங்க, உங்களுக்கு நல்லா சூட் ஆகும். அந்த புடவையெல்லாம் உன்கிட்டயே வச்சுக்கோ. உன்னாலதான் கல்யாண செலவு இப்ப அதிகமா இருக்கு. உனக்காக புடவை வாங்கலாம் எங்க கிட்ட காசு கிடையாது. இன்னும் சொல்ல போனா விதவைங்க இந்த மாதிரி கலர் புடவைங்கெல்லாம் கட்டக்கூடாது. இத நான் எனக்காக வாங்கல, பூர்வாக்காக தான் பாக்குறேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. அவ எதை கட்டினாலும் எப்படி இருக்காளோ அப்படியே தான் இருப்பா. அதனால அவளுக்காக புது புடவையெல்லாம் வாங்கி செலவு பண்ண வேண்டாம்.
பூர்வா 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 இவன் பேரு லலித். நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கான். இவனை கூட மாட வச்சு எல்லா வேலையும் வாங்கிக்கோ. எல்லாத்தையும் இவன்கிட்ட சொல்லிடு. ஃபங்க்ஷன்ல எந்த குறையும் வரக்கூடாது. சரி, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, இங்க இந்த பொருள்லாம் இருக்குல்ல, இன்னைக்கு வீட்ல நந்தினிக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் ரொம்ப நல்லா ரெடி ஆகணும். என்னால குடும்பமானும் போகவே கூடாது. அதுக்கு நான் தான் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ஜெய், சொல்லு, நான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கேன்? முகத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவுடர் போட்டா நல்லா இருக்கும்ல? போட்டுக்க. ஏன் மொத்த டப்பாவுமே எடுத்து முகத்துல போட்டுக்க. நீ என்ன பண்ணாலும் உன் கலரை மாத்தவே முடியாது. உன்னாலும் என்னோட மனைவின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க பாரு. ஜெய், நான் வெள்ளையா மாறுறதுக்கு, அழகா தெரியறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டேன். இன்னும் நான் என்னதான் செய்யறது? நீ ஒண்ணு பண்ண, உன்னோட முகத்தை இந்த மாதிரி மூடி வச்சுக்க. உன் முகத்தை பார்த்து யாரும் மூட் அவுட் ஆயிடக்கூடாது. நந்தினி, இந்தம்மா இது உனக்காக. இவன் தாமா இதை செலக்ட் பண்ணா. இங்க பாரு, லலித் கூட போய் இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு வந்துரு. சரி, வா. ஹாய். ஹாய், நைஸ் ஹவுஸ். தேங்க்யூ. செரிமோனி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருந்தது. பை த வே, ஐ எம் காஜல், ரவியோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஓ, நான் ஜெய், நந்தினியோட அண்ணன். நோ வே, நீங்க நந்தினியோட அண்ணனா? பட் ரியலி யூ லுக் சோ யங். தேங்க்ஸ். அதை இங்க கொண்டு வா. ஆ, அதை இங்க வச்சிரு, ஆ. சரியா? அட, என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் உங்களை பார்த்து தப்பு தப்பா பேசுறாங்க. உங்க புருஷனுக்கு கூட உங்களை பிடிக்கலையே, நான் பார்த்தேனே. ஆனா எனக்கு அப்படி இல்லை. எனக்கு கருப்பான பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும். வெல், இங்க வாஷ்ரூம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு, வாங்க நான் காட்டுறேன். ஓகே. உனக்கு வெக்கம் இல்ல? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நடிக்காத, உண்மைய சொல்லு. நீ தனியா இருக்கன்னு உனக்கு தோணலையா? ப்ளீஸ் கம். உங்க புருஷன் உங்களை தொடக்கூட மாட்டேங்கிறான். எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்களேன். ஒழுங்கா போயிடு. பூர்வா, இவனை என்ன பண்ற? இல்ல 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 ஜெய், நான் எதுவும் பண்ணல. இவன் தான் என்ன தொட ட்ரை பண்ணான். அவன் உன்னை டச் பண்ண முயற்சி பண்ணணும். இவன் ஒரு வேலைக்காரன் தான். ஆனா நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண அவன் குருடன் கிடையாது. நான் உண்மையதான் சொல்றேன் ஜெய். என்ன நம்ப, இவன் என்ன தொடறதுக்கு முயற்சி பண்ணான். இப்போ உண்மைய சொல்றியா இல்ல நான் எல்லாரையும் கூப்பிடவா? சார் இல்ல சார், நான் ஒண்ணு இவங்க கிட்ட எதுவும். வாய மூடு. இந்தா, இவகிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. ஜெய், இல்ல, அவனை விடாத. அவன் தான் தப்பு பண்ணான். என் தங்கச்சிக்கு ஃபங்க்ஷன் நடக்குது.
ஏதாவது கலாட்டா பண்ண பார்த்த நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல. முதல்ல உன் முகத்தை மூடு. நீங்க வாங்க. இதுவும் இப்பதான் ரிப்பேர் ஆகணுமா? பக்கத்துல எந்த மெக்கானிக்கும் இல்ல. ப்ளீஸ் ஸ்டார்ட் ஆயிடு. அது சரி, உங்களுக்கு லிஃப்ட் வேணுமா? நீங்களா? என்ன இந்த பக்கம்? சாதாரணமா இந்த பக்கம் வரதில்ல, ஆனா இன்னைக்கு உங்களை பார்க்கணும்னு விதியில இருக்கு. வாங்க, நான் லிஃப்ட் கொடுக்குறேன். என் வண்டி அங்க இருக்கு. அப்படியா? பட் ஒன் கண்டிஷன். என்னது? நீங்க எனக்கு லிஃப்ட் கொடுக்குறீங்களா, அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு காஃபி வாங்கி கொடுக்க போறேன். எனக்கு காஃபி பிடிக்கும், சோ வாங்க போலாம். அப்ப இன்னைக்கு ஈவினிங் என் கூட காஃபி குடிக்க நீ வருவல்ல? எதுக்காக என் போன்ல எடுத்து பாக்குற? தள்ளிப்போ. இந்த காஜல் யாரு? அவளை பார்க்கறதுக்காக கேஃபேக்கு போறியா? நான் யாரை மீட் பண்றேன், நான் எங்க போறேன், இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க தேவையில்ல, புரியுதா? பூர்வா, ஏதாவது பிரச்சனையாமா? இவங்க கிட்ட உண்மையை சொன்னா இவங்க எனக்காக எல்லார்கிட்டயும் சண்டை போடுவாங்க. அந்த பொண்ணு யாருன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்லணும். என்ன விஷயம் பூர்வா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு என்ன சமைக்கிறது அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது சரி. உன்னோட பெரியம்மா கிட்டே போய் சொல்வியா? எதையோ மறைக்கிறேன்ற விஷயம் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? பூர்வா, இங்க பாரு, நீ ரொம்ப நல்லவ. அதனால இவங்க என்ன செஞ்சாலும் நீ அமைதியா தாங்கிக்கிற. ஆனா இங்க பாரு, சில நேரங்கள்ல நம்மளோட உரிமைக்காக நம்ம தான் போராடணும். நீ வாயை மூடிட்டு இருக்காத, புரியுதுல்ல? இவங்க சொல்றதெல்லாம் சரிதான். இந்த காஜல் யாருங்கிறத முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். இவ எதுக்கு ஜெய சந்திக்கிறதுக்கு வரா? இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் என்னோட புருஷன். இதெல்லாம் உனக்கு நல்லாவா இருக்கு? அப்புறம் நீங்க, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணை இப்படி வெளியில வந்து சந்திக்கிறீங்க. எனக்கு வெக்கமா இல்ல. உன்ன மாதிரி ஒரு மனைவி இருந்தா அந்த கணவன் இப்படிதான் இருப்பான். எக்ஸாக்ட்லி. முதல்ல உன் மூஞ்ச பாரு, அதுக்கப்புறம் உன் புருஷனை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி குட் லுக்கிங்லாம் உனக்கு சூட்டே ஆகாது, புரியுதுல்ல? பேபி, இங்க ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல. வா, நம்ம உங்க வீட்டுக்கு போகலாம். அப்புறம் நான் லேட்டா வருவேன் வீட்ல சொல்லிடு. யாரு அழகா இருக்காங்களோ அவங்க நேர்மையானவங்க கிடையாது. ஒரு மனிதனுடைய அழகா அவனுடைய உள்மனதை வச்சுதான் முடிவெடுக்கணும். அவனுடைய நடவடிக்கை, அவனுடைய படிப்பு, அவனுடைய குணம். உண்மையை சொல்லணும்னா அதுதான் அவனுடைய குணத்தை காட்டும். வணக்கம்,
நான் உங்களுடைய சுதா சந்திரன். நீங்க பாக்குறது கிரைம் அலர்ட். கிரைம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இந்த சொசைட்டில ஒருத்தருடைய அழக, கலர் இத வச்சுதான் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை யாராவது இதை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தாங்கன்னா அவங்கள அப்படியே ஓரமா ஒதுக்கிடுவாங்க. இந்த வேறுபாடுகள் அதிகமா பெண்களுக்குள்ளதான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது மக்கள் மனசுல தவறான ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா தவறுகள் எல்லாம் பெண்கள் கிட்ட தான் இருக்கான். பெண்களை தவறா பாக்குறவங்கள மட்டும் குறை சொல்ல மாட்டாங்க. பூர்வாவுடைய கணவன் அவளுடைய நிறத்தை வச்சே அவளை மட்டம் தட்டிக்கிட்டு இருந்தான். இப்ப நாம பார்க்க வேண்டியது என்ன? அதாவது பூர்வா தன்னுடைய உரிமைய நிலநாட்டிக்குவாளா இல்லையா, இல்ல கஷ்டத்தையே அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாளா? அண்ணா, இந்த தக்காளி என்ன விலை? இதோ இது. மேடம் இது 1/2 கிலோ 20 ரூபா. 1/2 கிலோ 20 ரூபாயா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இல்ல மேடம், கட்டுப்படி ஆகாது. வெங்காய விலை கூட அதிகமா சொல்றீங்க. இல்ல மேடம், வராது மேடம். வேற எங்கேயாவது கூட பார்த்து வாங்கிக்கோங்க. இது கட்டுப்படி ஆகாது. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஏய் பாத்தியாடா, செம ஃபிகரு. ஹேய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்க? உனக்கு அம்மா தங்கச்சின்னு யாரும் இல்ல? உன் பின்னாடி அலையறதுக்கு என்ன குருடனா? உன் பின்னாடி ஒரு பொண்ணு நிக்கிறா பாரு, அந்த பொண்ண சொன்ன. அண்ணா, டொமேட்டோ என்ன விலை? 1/2 கிலோ 20 ரூபா மேடம். உங்களுக்கு வேணும்னா 10 ரூபாய்க்கு தரேன் மேடம். தேங்க்யூ. எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஜெய் என்னோட புருஷன். ப்ளீஸ் எங்களோட அழகான உறவை நீ கலைச்சிடாத. இங்க பாரு பூர்வா, உனக்கு கல்யாணம் மட்டும்தான் நடந்திருக்கு. ஆனா அவன் உனக்கு புருஷனே இல்ல. எனக்கு நீ ஒன்னு சொல்லு, என்னைக்காவது அவன் உன்னை நெருங்கி இருக்கானா, இல்ல உன்னை அவன் டச் பண்ணிருக்கானா? இன்னும் சொல்ல போனா அவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவன் உன்னோட ரூமுக்கு கூட வரலையாமே. எனக்கு எல்லாம் தெரியும். இன்னொரு விஷயத்த கேளு, வேற வழி இல்லாம தான் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா இப்போ அவன் என்ன லவ் பண்றான், ஏன் கூட வாழணும்னு ஆசைப்படுறான். அதோட சீக்கிரமே உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறான். என்ன? அதனாலதான் சொல்றேன், அனாவசியமா இந்த மாதிரி நேரத்தை வீணாக்காம அடுத்த லைஃப்ல என்ன பண்ணணுங்கிறத பத்தி யோசி. புரியுதுல்ல? ஈவன் தென் எனக்கு லேட் ஆகுது. நான் முக்கியமான டேட்டிங்க்கு போகணும். நான் போய் ரெடி ஆகுறேன். நான் கிளம்புறேன். பூர்வா, ஏமா என்னாச்சு? நீ நீ இப்ப எதுக்காக அழற? முக்கியமான விஷயம், ஜெய் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறானா. என்ன? அவன் இந்த மாதிரி செய்யக்கூடாது. பூர்வா, நீ அவனோட மனைவி. நீ அவன் கிட்ட இருந்து உன்னோட உரிமைய பறிச்சே ஆகணும். நீ ஒரு வேலை பண்ணு, நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி இன்னையோட காஜல சந்திக்க கூடாதுன்னு சொல்லு. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர சொல்லு. பூர்வா, ஃபோன் பண்ணு. ஹலோ ஜெய், உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். காஜல் கூட நீ இனிமே டேட்டிங் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, நீ இன்னைக்கே காஜலை மறந்தே ஆகணும். நீ என்ன உளறிட்டு இருக்க? ஜெய், நான் உன்கிட்ட இருந்து என்னோட உரிமையை தான் கேக்குறேன். எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நீ கொடுக்கலனா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். நேரா நான் போலீஸ் கிட்ட தான் போய் நிப்பேன். சரி, ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் வீட்டில் வந்து பேசுகிறேன். ஜெய் என்ன சொன்னா? அது வந்து அவன் ஒத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. அவன் என்ன சொன்னானா, நேரா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரானா. பார்த்தல்ல, சில நேரங்கள்ல நம்மளோட உரிமைய பறிக்க வேண்டியது இருக்கு. நீ நீ ஒரு வேலை செய். நீ பார்லர் போய் நல்லா ரெடி ஆயிட்டு வா.
மேடம் அது வந்து இன்னைக்கு நைட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நைட். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க தான் என்ன கொஞ்சம் அழகா மாத்தணும். ஏன்னா அப்பதான் என்னோட புருஷன் என் கூட எப்பவுமே இருப்பாரு. மேக்கப்பால பல விஷயங்களை பண்ணலாம். ஆனா நீங்க ரொம்ப டார்க்கா இருக்கீங்க. ஆனா வேக்சிங் அப்புறம் ஃபேஷியல் பண்ணா உங்களோட முகம் கொஞ்சம் பிரைட் ஆகலாம். சரி, நல்லதுதான். அப்போ எல்லாத்தையுமே நீங்க பண்ணிடுங்க. ஆமா, நீங்க எப்படியாவது என்ன மாத்திட்டா போதும். ம். உங்க ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. கண்டிப்பா வேக்சின் தேவைப்படும். ஆ, பண்ணிடுங்க. பரவாயில்ல, என்னால இந்த வலியெல்லாம் பொறுத்துக்க முடியும். நீங்க என்ன அழகா மாத்துனா போதும். பண்ணுங்க. இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்க போகுது. எனக்கு இது வரைக்கும் என்னெல்லாம் கிடைக்கலையோ அது எல்லாமே இன்னைக்கு கிடைக்க போகுது. நீ வந்துட்டியா? பூவா? ம் எனக்கா? ம் இதுவும் உனக்கு தான், இதுவும் உனக்கு தான். இதுல என்ன இருக்கு? இன்னைக்கு நைட் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கானது தான் உள்ள இருக்கு. நீயே பாரு. என்ன இது? மனசுக்குள்ள நிறைய கனவுகள் இருக்குல்ல. கட்டின கணவன் கூட தான் வாழணுங்கிறது உன்னோட உரிமை. அதுக்கான சொல்யூஷன் இதுதான். எந்த கலர் இருக்கிற ஒரு பொண்ணை தொடறதெல்லாம் இருக்கட்டும், நான் பேச கூட விரும்ப மாட்டேன். ஆனா எனக்கு இந்த முகம் இருந்தா போதும். ஜெய், நீ என்ன பண்ற? என்ன விடு ஜெய், என்ன விடுன்னு சொல்றல்ல. விடு ஜெய், என்ன விடு. முதல்ல இரவு ஆரம்பிக்கட்டும். விடு. பூர்வா, ஏம்மா என்னாச்சு? எதுக்காக அழற? ஜெய் மறுபடியும் ஏதாவது பேசிட்டானா? என்ன ஆச்சு? நேத்து ஜெய் அவனோட லிமிட்டையே தாண்டிட்டான். அப்படி அவன் என்ன செஞ்சான்? நீ இன்னைக்கு வீட்ல கவலைப்படாத. சமைக்க போறீங்களா இல்ல இப்படியே உட்காந்து கதை பேசிட்டு இருக்க போறீங்களா? பூர்வா ஏன் அழறான்னு நீ கேட்க மாட்டியா? இவ எல்லா நாளும் தான் அழுவா. நான் எதுக்காக அதை கேட்கணும்? அவ அழமாட்டா. நீங்க எல்லாரும் அவளை அழ வைக்கிறீங்க. இன்னைக்கு ஜெய் ஓவரா பண்ணிட்டான். அப்படி அவன் என்ன பண்ணிட்டான்? நான் அதை சொல்றேன், ஆனா எல்லாரும் முன்னாடி சொல்றேன். தம்பி, ஜெய், நந்தினி, எல்லாரும் வெளியில வாங்க. என்னாச்சு அண்ணி? ஏன் சத்தம் போடுறீங்க? இருங்க சொல்றேன். உங்க பையனோட சாகசத்தை நான் சொல்லிதான் ஆகணும். ஜெய் வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட கனெக்ஷன்ல இருக்கான். அதோட பல மாசமா பூர்வாவை அவன் ஏமாத்திக்கிட்டு வரான். இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய நாடகம் ஆடுறீங்க? இது சின்ன விஷயமா? வேற என்னவா? ஒருத்தனோட மனைவி எவ்வளவு அசிங்கமா இருந்தா அவன் வெளியில அலையத்தானே செய்வான். என்ன தம்பி இது? சொல்ல போனா இதுக்கு இவ சந்தோஷப்படணும். கல்யாணமாகி இவ்வளோ வருஷத்துல என் பையன் வேற எந்த பொண்ணையும் தேடி போகலையே. அதோட என் பையன் பண்ணது ஒன்றும் பெரிய தப்பு இல்ல. தப்பு பண்ணது இந்த பூர்வாவும் உங்களோட புருஷனும் தான். அவர் தானே என் பையனுக்கு இவ்வளவு அசிங்கமான பொண்ணை கட்டி வச்சாரு. என் பையன் மட்டும் அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தானா இந்நேரம் நான் பாட்டி ஆயிருப்பேன். எப்ப பாரு என் புருஷனை எதுக்கு நடுவுல இழுக்கிற? இன்னைக்கு என் பூர்வாக்கு இந்த மாதிரி நடக்கிறது, அதே நாளைக்கு நந்தினிக்கு மாமியார் வீட்டுல நடந்தா எனக்கே எப்படி நடக்க போகுது? நான் என் அண்ணி மாதிரி ஒன்னும் கருப்பா இல்லையே. தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம். உள்ள போய் டிஃபனை ரெடி பண்ணு. எல்லாரும் நேரத்துக்கு ஆபீஸ்க்கு கிளம்பணும். நீ அழாத, நான் உன் கூட இருக்கேன்.
நம்மள பத்தி உன் வீட்ல தெரிஞ்சது ரொம்ப நல்ல விஷயம் தானே. இனிமே அடுத்து நம்ம தைரியமா மூவ் பண்ணலாம். அப்படின்னா எதை பத்தி சொல்ற? கல்யாணம் தான். காஜல், நான் கல்யாணம் ஆனவன்னு உனக்கு தெரியும்ல. என்னால பூர்வாக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே முடியாது. அப்புறம் என்னோட இமேஜ் கெட்டு போயிடும். வாட் டு யூ மீன்? நீ அஃபேர் பண்ணுவ, ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? உன்னை பத்தி யோசிக்கிறியே, என்ன பத்தி யோசிக்க மாட்டியா? காஜல், ஐ லவ் யூ. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க. எனக்கு எதுவும் புரிஞ்சுக்க வேண்டாம். நான் இப்பவே போயிடுறேன். இனிமே எனக்கு கால் பண்ணாத. அதோட எப்போ அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ முடிவு எடுக்கிறியோ அப்போ எனக்கு கால் பண்ணு. இல்லைன்னா எனக்கு கால் பண்ணாத. நான் போறேன். காஜல், காஜல். எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சுல்ல? அப்பா, சொல்லுப்பா, என்னாச்சுப்பா? நான் உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னையும் காஜலையும் பத்தி. காஜல், அந்த பொண்ணு கூட தானே நீ இப்ப சுத்திக்கிட்டு இருக்க? ஆமாமா, நானும் அவளும் உயிருக்கு உயிரை காதலிக்கிறோம். கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்திருக்கோம். ஏண்டா, உனக்கு என்ன பைத்தியமா? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுது, நீ டிவோர்ஸை பத்தி யோசிக்கிறியா? ஏன் டிவோர்ஸை பத்தி யோசிக்க கூடாது? நான் பூர்வாவை என் மனைவியை ஏத்துக்கலன்னு தெரியும்ல. லவ் பண்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா? நான் வாழக்கூடாதா? என்ன நான் பேசுறேன்? உன்னோட இந்த 1 மாச காதலுக்காக என்னோட லைஃபை பாழாக்க பாக்குறியா? நீ நம்ம ஃபேமிலியோட ரெப்புடேஷனையே கெடுக்க பாக்குற. பூர்வா இந்த வீட்ல இருக்கிறதுனால 10 லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்திருக்கோம். இப்ப நீ டிவோர்ஸ கொடுத்தனா பணமும் போயிடும், இந்த உறவும் கைவிட்டு போகும். இங்க பாரு, நீ அஃபேர் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஒண்ணு இல்ல, நீ 10 பொண்ணு கூட கூட சொத்து வேணும்னா வீட்டுக்கு கூட கூட்டிட்டு வா. உனக்கு தனியா ஒரு ரூம் கூட ஒதுக்குறேன். ஆனா நீ டிவோர்ஸ் மட்டும் கொடுக்க கூடாது. எனக்கு அந்த 10 பொண்ணுங்க தேவையில்லை. நான் காஜலை லவ் பண்றேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல. என்ன மம்மி இதெல்லாம்? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் டிவோர்ஸ் கொடுக்கலாம் விட மாட்டேன். நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? இந்த சின்ன பசங்க தன்னுடைய குடும்பத்தை தான் அம்மா அப்பா கிட்டயே இமிட்டேட் பண்ணுவாங்க. அவங்கள இமிட்டேட் பண்றதுனால அவங்க எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாங்க. கோபம், ஆணவம், இது எல்லாமே அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது? அந்த கத்துக்கிறது அவங்களுடைய வாழ்க்கையோட முறையே மாறி போகுது. இங்க ஒரு அம்மா அப்பாவுக்கு தன்னுடைய மகனோட போக்கு பிடிக்கலன்னா தன்னுடைய மகனை திட்டுவாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அந்த பையன் அவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஏன்னா பேரண்ட்ஸ் சின்ன வயசுலயே அவனுக்கு கத்து கொடுத்திருக்காங்க. அதாவது வெள்ளத்தோல் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க, கருப்பு தோல் இருக்கிறவங்க ரொம்ப கெட்டவங்க. இதனால என்ன ஆகுது? தான் அப்பா அம்மா கத்து கொடுத்த பாடத்தை வச்சுக்கிட்டு பூர்வாவை விட்டு விலகுறான். இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறான். ஆனா பேரண்ட்ஸ் தன்னுடைய கௌரவத்தை பாத்துக்கிறாங்க. ஆமா, இந்த வரட்டு கௌரவம் தேவைதானா? இதுல அம்மாவுக்கும் மகளுக்கும் எடுக்கிற போராட்டங்கள் என்ன ஆகும்? அதோட பூர்வா எல்லாத்தையும் பொறுமையா பொறுத்துக்குவாளா, இல்ல எதிர்குரல் கொடுப்பாளா? வாங்க நம்ம பார்க்கலாம். வக்கீல் சார், நீங்க என்னங்க? இவரை நான் தான் கூப்பிட்டேன், என்னோட உயிலை எழுதி வைக்கிறதுக்கு. உயிலா? பங்கஜ் சார், மொத்த டீட்டெயில்ஸையும் எடுத்தாச்சு. உங்க விருப்பப்படியே நான் உயிலை மொத்தமா எழுதிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்ப இதெல்லாம் அவசியம் தேவைதானா? நான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வாரிசு, இது எல்லாமே எனக்கு தானே. உனக்கு தான் கிடைக்கும். நீ அதுக்காக பூர்வா கூட வாழ்ந்தாகணும். நான் என் உயிரை மாத்தி எழுதியிருக்கேன். நான் இந்த வீட்டோட முழு சொத்தையும் உனக்கும் பூர்வாவோட குழந்தை பேருக்கும் எழுதுறேன். நீ இப்ப பூர்வாவை டிவோர்ஸ் பண்ணிட்டா அப்புறம் எல்லாம் அப்படியே நந்தினி கைக்கு போயிடும். உனக்கு 10 பைசா கூட கிடைக்காது. இங்க பாரு, ரொம்ப தாங்கியாச்சு. என்னால வீட்ல நடக்கிற விஷயங்களை ரொம்ப தாங்கிக்கவே முடியல. ஜெய டிவோர்ஸ கொடுக்க கூடாதுன்னு தடுக்கிறாங்க, அவங்களோட பிரஸ்டீஜுக்காக. உன்னை பத்தி யாருக்கும் எந்த கவலையும் இல்ல பூர்வா. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்னதான் செய்யறது? எனக்கு பயமா இருக்க. ஒருவேளை ஜெய் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டானா அப்புறம் நான் என் உயிரையே விட்டுருவேன். இந்த மாதிரி பேசாத பைத்தியம். இவங்களால உனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வைய, அவங்களுக்கு விஷத்தை கொடுத்து நான் கொன்னுருவேன். ஜெய்,
இப்ப நம்ம என்னதான் பண்றது? உன் வீட்ல இருக்கவங்களே டிவோர்ஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா நான் டிவோர்ஸ் கொடுக்க தான் போறேன். ப்ராப்பர்ட்டிலையும் எனக்கு சேர வேண்டியதை கேட்பேன். நந்தினியோட மாமியார் நாளைக்கு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. கிரகப்பிரவேசம் வச்சிருக்காங்க. நாங்களும் அங்கே போகிறோம். டைம் கிடைக்கும் போது நான் அவங்க கிட்ட பேசிடுறேன். எப்படியாவது நான் அவங்க கிட்ட இருந்து சம்மதத்தை வாங்கிடுறேன். உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஓகே. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. இங்க பாரு நந்தினி, நீ தான் இந்த வீட்டுக்கு வர போற மருமக. ரவி கூட அவர் ரூம்ல போய் உட்காரு. பூஜைக்கான ஏற்பாடுகளை நடத்திட்டு சொல்றேன். போப்பா, அவளை உள்ள கூட்டிட்டு போ. வாங்க வாங்க. ஏய் நீ இங்கே நில்லு. கிச்சன்ல வேலைக்காரங்க சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. போய் அந்த வேலையை கவனி. ஏதாவது தேவைப்பட்டா கொஞ்சம் உதவி செய். ஆமா பூர்வா, நீ கிச்சன்ல போய் வேலையை பாரு. வா பூர்வா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதுதான் உங்களுக்கும் அழகு. நீ வாமா. வாங்க நம்ம உள்ள போலாம். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். கடவுள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு பூர்வா. இன்னைக்கு இவங்க உன்னை சித்திரவதை பண்றாங்க. இதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். சரி, அதெல்லாம் விடுங்க. ஏற்கனவே இங்க லேட் ஆயிடுச்சு. வாங்க, நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கலாம். வா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் எடுத்துப்பீங்க? சாப்பிட எல்லாரும் தயாரா இருக்காங்க. எல்லாரும் சாப்பிடுங்க. என்ன ஆச்சு? என்ன நடக்குது? எல்லாரும் எதுக்கு திடீர்னு இரும்புறீங்க? அப்பா என்னப்பா ஆச்சு? அப்பா பாருங்க. ஹலோ, ஆம்புலன்ஸை கொஞ்சம் உடனே அனுப்பி வைங்க. அம்மா. ஜெய், அத்தை கண்ணை திறந்துட்டாங்க. ஜெய், அத்தை என்ன தொட்டு பேசாதன்னு சொல்லிருக்கேன்ல. நல்லா இருக்கீங்களாம்மா? நீங்க எந்த பூஜைக்கு போனீங்களோ அந்த சாப்பாட்டுல விஷம் இருந்திருக்கு. என்ன விஷமா? என் புருஷன் எப்படி இருக்காரு? என்னோட பொண்ணு 2 பேரும் நல்லா இருக்காங்களா? இப்போதைக்கு நல்லா இருக்காங்க. ஆனா இப்பவும் 90% பீப்புள் கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 5 பேர் இறந்து போயிருக்காங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம்? யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? சார், ரவி ஃபேமிலி கூட நாங்க இப்பதான் ஒன்று சேர்றோம். அவங்க எப்படி இப்படி பண்ண முடியும்? சரி, இப்போ நாங்க போறோம். ஆனா திரும்ப என்கொயரிக்கு வருவோம், சரியா? வா. மெதுவா. இப்ப நல்லா இருக்கீங்களா? பயங்கர பாடி பெயின், அப்புறம் ரொம்ப வீக்னஸா இருக்கு. இந்த நிலைமையிலையும் அடிக்கடி பூர்வா அண்ணியோட ஹெல்ப் தேவையா இருக்கு. இந்த முகத்தை வேற அடிக்கடி பார்க்க வேண்டியது வரும். நல்லா இருக்கே. அப்ப உன்னோட வேலையை நீயே கவனிச்சுக்க. அவ இவ்வளத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நீங்க எல்லாரும் இவளோட நல்ல குணம் உங்களுக்கு தெரியல இல்லையா? இவ உடம்போட நிறம் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது இல்லையா?
இந்த மாதிரி மருமக யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. இவங்க அவ்வளோ நல்ல மருமக இல்ல மாலதி மேடம். பூஜை நடக்கும்போது சாப்பாட்டுல விஷத்தை கலந்தது இவங்க தான். என்ன? நான் இதை ஒத்துக்க மாட்டேன். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அந்த வீட்டோட டஸ்ட்பின்ல எங்களுக்கு பாய்சன் பாட்டில் கிடைச்சிருக்கு. அதுல இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எங்க பூர்வா இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. பூர்வா, நீ ஏதாவது பேச. நான் தான் சாப்பாட்டுல விஷத்தை கலந்தேன். வேற நான் என்னதான் பண்றது? இவங்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நரகமாக்கியிருக்காங்களே. இன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேனோ அன்னையில இருந்து இவங்க பேச்செல்லாம் நான் கேட்டு கேட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருந்தேன். என்னோட நேரம் கருப்பு தான். அதுக்கு நான் என்ன செய்யறது? நான் என்ன மாத்திக்க எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். இவங்க எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் நான் செஞ்சேனே. ஆனா என்னால இவங்கள சந்தோஷப்படுத்த முடியல. அதோட என் புருஷன் நான் இருக்கும் போதே இன்னொரு பொண்ணு கூட தான் இருந்தாரு. இவங்க எல்லாரும் பேசுற பேச்ச கேட்டு கேட்டு நான் ஓஞ்சு போயிட்டேன். தினம் தினம் பேசி என்ன சித்திரவதை பண்ணுவாங்க, என்ன அடிச்சு கொடுமை பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த முடிவை நான் எடுத்தேன். ஆமா, நான் தான் சாப்பாட்டுல விஷத்தை கலந்தேன். ஆமா, நான் தான் சாப்பாட்டுல விஷத்தை கலந்தேன். ஏன் இப்படி பண்ண பூர்வா? இவங்களுக்கு எதிராக நீ குரல் எழுப்பியிருக்கணும். ஆனா நீ ஆயுதத்தை எடுத்துட்ட. அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. அதோட மாமனார் மாமியார் சேர்ந்து இவங்களை கொடுமைப்படுத்தினாங்கன்னு வாக்குமூலம் கொடுத்தாங்கல்ல, அதை வச்சு உடனடியா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. வா வாடி. வேண்டாம் வாடி. வேண்டாம் சொல்றல. சொல்லுங்க. வா. என்ன விடுங்க, என்ன விட்டுருங்க. மாலதி ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. அநியாயத்துக்கு எதிராக நம்ம குரல் கொடுத்தே ஆகணும். ஆயுதத்தை நம்ம எடுக்க கூடாது. ஆனா என்ன பண்ண முடியும்? இந்த பாடம் பூர்வாவுக்கு தாமதமா தான் கிடைச்சது. அவ ஒரு விபரீதமான முடிவை எடுத்தா. பூர்வாவுக்கு ஐபிசி செக்ஷன் 302 and 307லயும் தண்டனை கிடைச்சது. அவளுடைய குடும்பத்தாருக்கு அவ மிகப்பெரிய வைலன்ஸை நடத்தி கொடுத்ததுனால அவளுக்கு ஐபிசி செக்ஷன் 498A தண்டனை கிடைச்சது. நான் ஒத்துக்கிறேன், பூர்வாவுக்கு அந்த வீட்டுல என்னென்ன தவறு நடந்ததோ அது எல்லாம் தப்புதான். ஆனா வாழ்க்கைங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். யார் கூட எந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும், சண்டையே நடந்தாலும், எந்த ஒரு காரணத்துக்காகவோ அடுத்தவங்க உயிரை பறிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. பூர்வா தன்னுடைய குடும்பத்தார பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்கணும். எந்த ஒரு நபரும் அவளுடைய நிறத்தை காட்டி குத்தலா பேச்சு பேசினா இத ஆங்கிலத்துல ரேசிசம்னு சொல்லுவாங்க. இது சட்டப்படி குற்றமாகும். இதுக்கு எதிரா சமூகத்துல எல்லாருமே குரல் கொடுக்கணும், அதுவும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு. மீண்டும் நாளை ஒரு புதிய எபிசோடோட நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ உங்களுடைய சுதா சந்திரன் விடை பெறுகிறேன். நீங்க எச்சரிக்கையோட இருங்க, பாதுகாப்பா இருங்க. தொடர்ந்து பாருங்க கிரைம் அலர்ட், குற்றங்களை எதிர்க்கும் நீதியின் குரல்.